இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. தமிழ், இத்தனை நாள் உன் மாமனாருக்கு கொடுத்த ட்ரீட்மெண்ட்டே தப்பு. என்ன சொல்ற கீர்த்தி? ஆமா, தப்பான மருந்தை கொடுத்திருக்காங்க. அதனாலதான் அவரோட ஹெல்த்ல கொஞ்சம் கூட இம்ப்ரூவ்மெண்டே இல்ல. அது ஒரு ஸ்லோ பாய்சன் மாதிரி. அவரை கோமா ஸ்டேஜ்லயே வச்சிருக்கிறதுக்கு யாரோ திட்டம் போட்டு பண்ண மாதிரி இருக்கு. உங்க ஃபேமிலிக்கு யாராவது எதிரி இருக்காங்களா? இருக்காங்க. ஆனா அவங்க வீடு வரைக்கும் வந்து எப்படி செஞ்சிருக்க முடியும்? ஹாஸ்பிட்டல்ல கூட டைப்ல இருக்கலாம். இப்போ என்ன பண்ணலாம் கீர்த்தி? இங்க இருக்கிற டாக்டர்ஸ் ஹெல்ப் இல்லாம இத பண்ணிருக்கவே முடியாது தமிழ். அதனால நீங்க டாக்டரை மாத்திருங்க. கீர்த்தி, பேசாம எங்க மாமாவை நீயே பாத்துக்கோயேன் ப்ளீஸ். அதுவும் பெட்டர் ஐடியா தான். இனிமே உங்க மாமாவை நானே பாத்துக்கிறேன். ஜனமா, இவ கீர்த்தி, என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்ட். வணக்கம்மா. வணக்கம். என் பிள்ளை எப்படி இருக்கா? அவருக்கு ஒன்னும் இல்ல, சீக்கிரம் ரெக்கவர் ஆயிருவாரு. ரிப்போர்ட் எல்லாம் பார்த்தேன், எல்லாம் கரெக்டா இருக்கு. ஜனமா, எனக்கு ஒரு ரெக்வெஸ்ட். என்ன தமிழ்? என்ன ரிக்வெஸ்ட்னு சொல்லிட்டு இருக்க? என்ன பண்ணணும்னு சொல்லு. இல்லம்மா, மாமாவுக்கு இனிமே என்னோட ஃப்ரெண்டு கீர்த்தியே ட்ரீட்மெண்ட் பார்க்கட்டும். இங்க பாரு தமிழ், வேணாம். எல்லாத்துக்கும் ஒரு லிமிட் இருக்கு. உன் ஃப்ரெண்டுங்கிறதுனால டாக்டரை மாத்துவியா? இத்தனை வருஷமா அந்த டாக்டர் நமக்காக ட்ரீட்மெண்ட் பார்த்துட்டு இருக்க. திடீர்னு ஒரே நாள்ல டாக்டரை மாத்தி அவருக்கு ஏதாவது ஆச்சுன்னா யாரு பொறுப்பாகிறது? அண்ணே, அவர்கிட்ட இத்தனை வருஷமா பாக்குறோம், எந்த இம்ப்ரூவ்மெண்ட்டும் இல்ல. புதுசா ஒரு டாக்டர் வச்சு பாக்குறதுல தப்பு ஒண்ணு இல்லையே. மீனா, நீ புரியாம பேசுற. ஏற்கனவே பாத்துக்கிட்டு இருக்க டாக்டருக்கு மச்சான் உடம்ப பத்தி எல்லாமே விலாவரியா தெரியும். அவரும் நமக்கு ராசியான டாக்டர். என்னென்ன ராசியான டாக்டர்? அவர் விழுந்ததுல இருந்து இத்தனை வருஷமா கோமாதான் இருக்காரு. எந்த முன்னேற்றமும் இல்ல. தமிழ் சொன்ன மாதிரி நம்ம முன்னாடியே டாக்டரை மாத்தி பாத்துருக்கணும். எனக்குமே இந்த டாக்டர் மேல சுத்தமா நம்பிக்கை போச்சு. அவரை குணமாக்குறேங்கிற பேர்ல அவர் உசுருக்கு எந்த ஆபத்தும் வந்துடக்கூடாது. இதுதான் எனக்கு ரொம்ப முக்கியம். மீனா, உன் தாலிக்கு எந்த ஆபத்தும் வந்துடக்கூடாதுமா. அதுக்குதான் நான் பயப்படுறேன். கீர்த்தியால மாமாவுக்கு எந்த ஆபத்தும் வந்துடாது. ஏன்னா கீர்த்தி இதுக்காகவே மாஸ்டர் டிகிரி பண்ணிருக்கா. அது மட்டும் இல்ல, இந்த ஹாஸ்பிட்டல்லயே ஒன் ஆஃப் த பெஸ்ட் டாக்டர் கீர்த்தி தான். தமிழ், எனக்கு இதுல முழு சம்மதம். அவங்களை பார்க்கட்டும். அத்தை, தமிழ் சொல்றதான் கரெக்ட் கணேசா. விடு. தமிழ் என்ன செஞ்சாலும் அது சரியாதான் இருக்கும்.